குணமாற்றம் ஒண்ணு நடக்கணும்னா தான் அதுக்கு ஒரு மனமாற்றம் தேவை. வழக்கம் போல அவங்களுக்கு சாதிகளுடைய எண்ணிக்கையை சொல்லி அந்த எண்ணிக்கையின் மூலமாக என்ன நடக்கிறதோ பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அதுல எந்த பண்பு மாற்றமும் இல்லைல்ல சார். அவங்களுடைய நீண்டகால குணாதிசயத்தினுடைய தொடர்ச்சியா தான் அது வருது. இல்ல, இது தவிர்க்க இயலாத ஒரு இடத்துக்கும் போகுதோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதை அடிப்படையாக வைத்து வேறு சில விஷயங்களும் நடக்க வேண்டியது இருக்குல்ல. ஓகே. அதனால பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதுக்கு பிறகுதான் பிக்ஸ் ஆகணும். அப்போ எத்தனை தொகுதிகள் பெண்களுக்கு கொடுக்கணும், அப்ப பெண்களுடைய காம்போசிஷன் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் என்ன அப்படிங்கிற கணக்கு முதல்ல எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தொகுதி எல்லைகளை சீரமைக்க வேண்டிய ஒரு பணி இந்த இதுக்கு பிறகு நடக்க வேண்டியது இருக்கு. தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டணுமா குறைக்கணுமா போன்ற பணிகளை எடுக்க வேண்டியது இருக்கு. அது அரசமைப்பு சட்டத்துல கமிட் பண்ணிருக்கிற விஷயம். 25 ஆண்டுகளுக்கு கேட்டது போக 26க்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்வோம் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்துல சொன்னது.